நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் ராணுவ கொடிநாள் விழாவை முதல்வர் திரு ரங்கசாமி துவக்கி வைத்து சென்ற ஆண்டு அதிக நிதி திரட்டிய துறைகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். புதுவையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி ராணுவ கொடிநாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த கொடிநாளை முன்னிட்டு திரட்டப்படும் நிதியானது ராணுவ வீரர்களின் நலத்திட்டங்களுக்காக செலவிடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு கொடிநாள் விழாவை முதல்வர் திரு ரங்கசாமி துவக்கி வைத்தார். மற்றும் கடந்த ஆண்டு அதிகப்படியாக நிதி திரட்டிய கல்வித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, பொதுப்பணித்துறை, காரைக்கால் கலெக்டர், ஜிப்மர் மருத்துவமனை NCC மாணவர்கள் ஆகியோருக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். சென்ற ஆண்டு புதுவை அரசு சார்பில் மொத்தம் 47,49,232 ரூபாய் நிதி திரட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சத்யவதி, IG ரன்வீர் சிங் கிருஷ்ணயா மற்றும் துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கடல் வளத்தை மீனவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய மீனவர் பேரவை மாநாட்டில் கோவா மாநில அமைச்சர் பேசினார். புதுவை ரோஸ்மா திருமண நிலையத்தில் தேசிய மீனவர் பேரவை மாநாடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ தலைமையில் துவங்கியது. தேசிய மீனவர் பேரவை பொதுச் செயலாளர் ராம்பாவ் பட்டேல், செயலாளர்கள் பீட்டர், பிரதீப் சாட்டர்ஜி, வாசுதேவ் பலூர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற மாநாட்டு துவக்க விழாவில் கில்பர்ட் ரோட்ரிகோ வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு விருந்தினராக கோவா மாநில வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் அலினா சல்தானா பங்கேற்று பேசுகையில், சமீப காலமாக கடற்கரை பகுதிகள் மீனவர்களின் கைகளை விட்டு போகிறது. கடல் வளமும் மீனவர் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த வளங்களை பாரம்பரிய மீனவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பாடுபட வேண்டும். அதற்கு தேவையான உதவிகளை செய்ய தான் தயாராக இருப்பதாக கூறினார். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தாமோதர், மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பாளர் பாவாணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பஞ்சவர்ணம், தேமுதிக தனசேகரன், AATUC அபிஷேகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட மாநாட்டில் முன்னதாக பீகார் மாநில பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் நாராயண பிரசாத் நிஷாத் மாநாட்டு கொடியினை ஏற்றி வைத்தார். இதனையடுத்து தொடர்ந்து 2 நாட்களுக்கு மாநாடு நடைபெறவுள்ளது. புதுவையில் ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தல் வைத்தால் அனைத்து இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றும் என்று பாகூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கூறினார். புதுவை வம்பாப்பேட்டில் பாகூர் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து தேர்தல் குறித்து காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமை தாங்கி பேசுகையில், வரும் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய பாடுபட வேண்டும் என்றும், காங்கிரஸ் ஆட்சியில் ஏம்பலம் தொகுதி முன்னேற பல திட்டங்களும் வேலைவாய்ப்புகளும் செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய ஆட்சியில் வேலைவாய்ப்பு பெற்றவர்களை பழிவாங்கும் நோக்கில் திருப்பி அனுப்பிவிட்டனர். மேலும் ஆதிதிராவிடர் மக்களுக்காக கட்டப்பட்ட வீடுகள் ஆட்சி அமைத்து 1.5 ஆண்டு ஆகியும் இன்னும் வழங்கப்படாமல் உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் 1580 அடுக்குமாடி வீடுகள் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடக்கப்படாமல் உள்ளது என்றும், எனவே மீதமுள்ள 3.5 ஆண்டுகளில் இந்த திட்டங்களை செயல்படுத்தினால் தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும், ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்தினால் அனைத்து இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றும் என்றும் அவர் பேசினார். புதுவை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுவினை மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வழங்கினார். புதுவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுவை அளித்தனர். அதன்படி நகராட்சி தலைவருக்கு போட்டியிட முதல் மனுவை கட்சியின் பொருளாளர் அனிபால் கென்னடி 10,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி பெற்றுக் கொண்டார். அவருக்கு மனுவினை மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன், முன்னாள் அமைப்பாளர் ஜானகிராமன் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியில் துணை அமைப்பாளர்கள் SP சிவக்குமார், ராஜாராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை வந்துள்ள கோவா மாநில அமைச்சர் அலினா சல்தானா மரியாதை நிமித்தமாக வனத்துறை அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து பேசினார். புதுவையில் நடைபெறும் தேசிய மீனவர் பேரவை மாநாட்டில் பங்கேற்க புதுவை வந்துள்ள கோவா மாநில வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அலினா சல்தானா மரியாதை நிமித்தமாக சட்டசபை வளாகத்தில் வனத்துறை அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவித்து வனத்துறை நிர்வாகம் குறித்து பேசினார். அவருக்கு அமைச்சர் திரு தியாகராஜன் பூங்கொத்து அளித்து வரவேற்று
சால்வை அணிவித்து கௌரவித்து நினைவு பரிசினை வழங்கினார். பின்னர் இருவரும் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்து சிறிது நேரம் உரையாடினர். பின்னர் அங்கிருந்து கோவா மாநில அமைச்சர் விடைபெற்று சென்றார். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் நடைபெற்று உள்ளாட்சி தேர்தலுக்கான விருப்ப மனு வெளியிடப்பட்டது. புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளின் உள்ளாட்சி தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், துணை செயலாளர்கள் ஜெயபாலன், ரவி, வடிவேல், பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் செயலாளர் அனந்தராமன் உள்ளாட்சி தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை வெளியிட்டு வழங்கினார். தொடர்ந்து தேர்தல் குறித்து அவர் பேசுகையில், வரும் உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் அனைவரும் வெற்றி பெற ஒன்றிணைந்து செயல்பட்டு வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்றும், தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றும், மேலும் வரும் ஞாயிறன்று நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்று தேர்தல் குறித்து கருத்துக்களை கூறி விருப்ப மனுவை அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். புதுவையில் எல்டிசி நேரடி நியமனத்தை நிறுத்தி எம்டிஎஸ் ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று மத்திய தீர்ப்பாயம் ஆணை பிறப்பித்துள்ளதாக சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது குறித்து புதுவை அரசு சி மற்றும் டி பிரிவு ஊழியர் சங்க தலைவர் கணேசன், அமைப்பு செயலாளர் அருள்தாஸ் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை அரசாங்கத்தில் பணிபுரியும் எம்டிஎஸ் ஊழியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்டிசி பதவி உயர்வை அரசு புறக்கணித்து வரும் 9ஆம் தேதி நேரடி நியமனத்திற்கு போட்டி எழுத்துத் தேர்வு நடத்த ஏற்பாடு செய்து வருகிறது. மேலும் கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசாங்கத்தில் எல்டிசி பதவிகள் எம்டிஎஸ் ஊழியர்களை கொண்டு நிரப்பி வருகிறது. ஆனால் புதுவையில் நேரடி நியமனம் செய்வதால் கடந்த 23 வருடங்களாக பதவி உயர்வு இல்லாமல் இருக்கும் எம்டிஎஸ் ஊழியர்களுக்கு பதவி உயர்வே இல்லாத நிலை ஏற்படுகிறது. எனவே அரசின் முடிவை எதிர்த்து மத்திய தீர்ப்பாயத்தில் தொகுத்த வழக்கினை ஆய்வு செய்த நீதிமான்கள், புதுவை அரசு நேரடி நியமனத்தில் எம்டிஎஸ் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்டிசி பதவிகளை கொடுத்துவிட்டு நேரடி நியமனம் செய்வது நியாயம். இதனால் நிரந்தரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். எனவே எல்டிசி நியமனத்தை நிறுத்தி எம்டிஎஸ் ஊழியர்கள், தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்று ஆணை பிறப்பித்துள்ளது என்று அவர்கள் கூறினர். புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன், துணை பொதுச் செயலாளர் வணங்காமுடி முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் பணிகள் குறித்தும், தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாகவும், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகள் போட்டியிட வேண்டிய இடம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் அனைவரும் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. கூட்டத்தில் தேவப்பொழிலன், செல்வநந்தன், இளவரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணி, துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாமில் பல்லுயிர் பன்ம பாதுகாப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம், சென்னை சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி நடுவம், புதுவை சுற்றுச்சூழல் கல்வி பிரிவு மாநில பயிற்சி மையம் சார்பில் தேசிய சுற்றுச்சூழல் முகாம் நடந்து வருகிறது. அதில் 2ஆம் நாள் நிகழ்வாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி மற்றும் பல்லுயிர் பன்ம பாதுகாப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் பள்ளி முதல்வர் கோமதி தலைமையில் இயற்பியல் விரிவுரையாளர் பாலசுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்றது. பட்டதாரி ஆசிரியர் ராமச்சந்திரன் வரவேற்று பேசிய முகாமில் மாநில பயிற்சி மைய சிறப்பு பணி அலுவலர் கிருஷ்ணன் கருத்துரை வழங்கினார். திரளான மாணவ மாணவியர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவில் ஆசிரியர் செல்வராசு நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. புதுவை இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புள்ளியியல் துறை சார்பில் புள்ளியியல் மென்பொருள் குறித்து தேசிய பயிற்சி பட்டறை நடைபெற்றது. புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புள்ளியியல் துறை சார்பில் பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்களுக்கு புள்ளியியல் பகுப்பாய்வும் மற்றும் அதன் விளக்கங்களும் என்ற தலைப்பில் தேசிய பயிற்சி பட்டறை தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சீதாராமன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கல்வியியல் துறை செயலரும் உயர்கல்வி இயக்குநருமான பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில்
புதுவை மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து ஆய்வு மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பங்கேற்று தகுந்த புள்ளியியல் சான்றுகளுடன் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். நிகழ்ச்சி நிறைவாக புள்ளியியல் துறை தலைவர் ஜாஸ்மின் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கணிதத்துறை மற்றும் புள்ளியியல் துறை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை அரியங்குப்பம் அருள்மிகு ஐயப்பன் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தில் சுவாமி வீதி உலா மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. புதுவை அரியங்குப்பம் பிரதான சாலையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் 9ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த 5ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. அதன்படி 3ஆம் நாள் விழாவாக கன்னிமூல கணபதி, மஞ்சள் மாதா, ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ பெரிய கருப்பண்ண சுவாமி, சின்ன கருப்பண்ண சுவாமி, கருப்பாயி அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனையுடன் புஷ்பத்தால் அலங்காரம் செய்து யானை வாகனத்தில் செண்டை மேளவாத்தியங்கள் முழங்க வீதி உலாவும், தொடர்ந்து JPR பேரவை பொன் ராஜேந்திரன் தலைமையில் 10 இடங்களில் அன்னதானமும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் மற்றும் ஐயப்ப சேவா சங்கத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2012-2013 ஆண்டுக்கான அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டு சிறந்த படைப்புகளுக்கு பரிசளிப்பு விழா பள்ளி முதல்வர் நிர்மலா தலைமையில் தலைமை ஆசிரியர் மனோகராபாய், மூத்த விரிவுரையாளர் சுதா முன்னிலையில் நடைபெற்றது. திட்ட அலுவலர் செந்தில்குமார் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய கலால்துறை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் பங்கேற்று சிறந்த அறிவியல் படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். திரளான மாணவ மாணவியர் பங்கேற்று விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நிறைவில் அறிவியல் ஆசிரியர் ஞானசம்பந்தம் நன்றி கூறினார். ஏராளமான அறிவியல் படைப்புகள் இடம்பெற்ற இக்கண்காட்சியினை பெற்றோர்கள் கண்டு மகிழ்ந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.